ไปसामने இந்த வீடியோல ஆபீஸ் போறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வழியில பாக்குற ஒரு அபேண்டன் பில்டிங்குள்ள இருந்து ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரத நோட்டீஸ் பண்றாரு. அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Escucha. Es mío. ¿Hay alguien? அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக அங்க இருந்த ஒரு விண்டோக்குள்ள எட்டி பார்க்க ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் சடனா எந்திரிக்க அதை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. ஏஞ்சலா வாமிங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல கொஞ்ச நாளாவே அவங்க வீட்டுல இருக்கிற கை குழந்தை மிட் நைட்ல எழுந்து எதையோ பார்த்து பயந்தபடி அழுகிறத நோட்டீஸ் பண்றாங்க. இது எதனாலன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் நைட் அவங்க வீட்டுல தனியா இருக்கும் போது வீட்டோட பேக் கேட்ல செட் பண்ணி இருக்கிற மோஷன் டிடெக்ஷன் கேமரால இருந்து ஏதோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அவங்களோட செல்போனுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த பேக் கேட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ செக் பண்ணவங்களுக்கு பயங்கரமான ஷாக். வீட்டோட பேக் சைட்ல இருக்கிற கிளாஸ் டோருக்குள்ள பாக்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பீர் ஆகி கொஞ்ச நேரம் நின்னு கேமராவையே பார்த்துட்டு கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. மறுநாள் காலையில அந்த அமானுஷ்யமான உருவம் தெரிஞ்ச அதே இடத்துக்கு போற ஏஞ்சலா அந்த உருவம் மாதிரி தெரியுற வேற எந்த டாலோ இல்ல பொருட்களோ இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேமரால தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மெக்சிகோல ஒரு காட்டை ஒட்டின மாதிரி இருக்கிற வீட்டுல குடியிருக்கிற ஒருத்தர் நைட் நேரங்கள்ல வீட்டுக்கு வெளியே ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்கறத நோட்டீஸ் பண்றாரு. வீட்டுக்கு வெளியே பார்க் பண்ற அவரோட காரை யாரோ திருட முயற்சி பண்றாங்கன்னு நினைச்சு அந்த காரை பார்த்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற ஸ்ட்ரேஞ்சான வீடியோ அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதுதான். கிரியேச்சரா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமானு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அவரோட காரையே சுத்தி வந்திருந்தது. அந்த கிரீப்பியான உருவத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போற அவரு அதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லி வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருந்தாரு. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிரையனாக்ஸ்ங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஒரு நாள் நைட் அவங்களோட வீட்டுல உட்கார்ந்து த எக்ஸாசிஸ்ட்ங்கிற ஹாரர் மூவிய பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ ஒரு ஃபன்னி வீடியோவா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. With the Father and the Holy Spirit. Damien!
Not even scary. It's scary. Look, Simon, you can't run this. You killed your mother! You killed your mother! அவங்க சோஃபாக்கு பின்னாடி மாட்டியிருந்த ஒரு டால் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆயிருந்தது. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பழங்கால சிமெட்ரி தான் நினைக்கிறவங்க அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்னு ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்க அதுலயும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. Okay, so I thought I'd show you that I actually do live across the road from a cemetery. Normally this stuff doesn't peaceful, restful place. I've walked in here a few times. I've been here about a week. Yeah. So I don't know, maybe I need some sage because the scary clown is kind of scary and I'd rather not have that happen again. So any tips and advice would be great. Thank you. அவங்க செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அங்க இருக்கிற ஒரு கல்லறைக்கு பின்னாடி மறைகிறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த கிரீப்பியான வீடியோஸ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. RKR ஹிஸ்டரிங்கிற ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல டீமா போயிருந்தாங்க. ये प्रॉपर रॉयल फैमिली से बिलोंग करते हैं और भैरव सिंह जी इनका नाम है, ठीक है। इनका राजस्थान के अंदर बहुत बड़ा रजवाड़ा भी है. அந்த இடத்தை ரீச் பண்ணதும் பார்க்கிறதுக்கு லைட் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸை வச்சு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. हाँ कोई नहीं, सीधे रहो, कोई दिक्कत नहीं है. लाइव कैमरे के सामने अपन बात कर रहे हैं उस चीज से, ठीक है। अगर आप जो भी है, क्या वो लाइट जलाकर दिखा सकते हैं? जल गई भाई, RKR भाई, वो देखो लाइट जल गई. देखा, मैंने बोला था ना. அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த லைட் ஆன் ஆகுது. அடுத்ததா அந்த பில்டிங்ல ஒவ்வொரு ரூமா அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்ல, ஆனா மலேசியால ஒரு லேடிக்கு ரியலா நடந்த ஒரு அமானுஷ்யமான இன்சிடென்ட்ட வீடியோவா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுல நைட் டைம்ல ஆபீஸை முடிச்சிட்டு ஒரு சப்வே வழியா தனியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒரு லேடி வழியில ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சனை மீட் பண்றாங்க. Okay, kejap. Aku tengah check one by one. Aku tengah tengok piece by piece Tak ada. There's no red. Tak ada. Envelope semua pun tak ada. Apa ni? Ada satu pun sebelum aku leave Allah. Kejap No, I'm literally searching every bit. Kau tu sure tak ada Kalau Ya. aku rasa semua dia kita settle. Ayo. Apa aku cakap? Aku cakap kau dah Aku tak dengar. Hello? Oh. Kesiannya. Sorry. Sorry. Should aku patah balik office? Sorry. No money. Masalah kau.
I don't. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். வீடியோவோட 12.19 செகண்ட்ஸ்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் பாறைக்கு பின்னாடி மறைகிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வாரட்டா அடுத்து நீங்க பார்க்க போற 8 பிக்சர்ஸ்ல எந்த ஒரு பிக்சர் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.